நினச்சேன் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ப்ரமோ வந்தபோது நான் வந்து பெருசாக கண்டுக்கல, இப்படியா இருந்தாலும் இவர் வந்து சும்மா வாயிலே வடை சுடுவார் அந்த மாதிரி தான் நினச்சேன். ஸோ அதே மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் மக்களே. இன்றைக்கி வந்து எபிசோடில் என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தோமோ அது எதுவுமே நடக்கலைங்க. எல்லாத்துக்கும் ஒரு மனசு வேணும்ல, நம்மளுக்கு தான் அந்த மனசே கிடையாது, அப்புறம் எப்படி பாராட்ட முடியும்? இதுவே விக்ரமாக இருந்தால் அப்படியே வந்து பாராட்டி கிழிச்சிருப்பாங்க, இல்லைனா பாராட்டி தள்ளியிருப்பாங்க. எஃப்ஜே வந்து தலையாயிட்டு ஒரு தடவை என்னமோ பண்ணானா, அதனால வந்து எஃப்ஜே வந்து சூப்பர் தலை, பெஸ்ட்டு தலை அப்படிலாம் வந்து வாய்க்கிழியே பேசினாங்க. ஆனால் பாரு வந்து மாடு மாதிரி உழைச்சி காலில் வெரிகோஸ் வெயின் வந்து அந்த வலியை தாங்கிட்டு அவங்க வந்து காலையில் 3 மணி 4 மணி வரைக்கும் வேலை பண்ணுவாங்க. அப்புறம் பீரியட்ஸ் டைம்லேயும் வந்து 5 மணி வரைக்கும் பாத்திரம்லாம் கழுவி வைப்பாங்களாம். ஸோ அதெல்லாம் வந்து பாரு நீங்கள் நல்லா பண்ணீங்க பாரு அப்படின்னு பாராட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? இன்றைக்கி எபிசோடில் அப்படியே எஃப்ஜேன்னு சொல்லிட்டு அப்படியே எஃப்ஜே வந்து அப்படியே ஏற்றி விட்ருக்காங்க. அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு சாந்திரா வாயாலே வந்து சொல்ல வச்சாச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? எஃப்ஜே கிட்டே வந்து நீ பண்ணது சரியா தப்பா, எதுக்கு நீ இப்படி பண்ண, நீ வந்து அப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல, ஒரு ஹியூமனிட்டி வேண்டாமா, இப்படிலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. இதுவே பாரு வந்து விக்ரத்தை வந்து வக்கரம்னு சொன்னால் அந்த ஒரு வேர்டை வச்சுட்டு ஒரு எபிசோடே ஓட்டுவார் நம்ம விஜிஎஸ். ஏன்னா வக்கரமாக சிந்திக்கிற உன்னோட புத்தி தான் வந்து வக்கரம், நீ தான் வக்கரம் பிடிச்சவ, நீ தான் வந்து நாகரிகமாக இல்லாமல் இருக்கீங்க, அந்த மாதிரி எவ்வளோ வார்த்தைகள் பாரு வந்து சொன்னாங்க. விக்கல்ஸை வந்து விக்ரம்னு சொன்னதுக்கு எந்த மாதிரி கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து எஃப்ஜே வந்து எவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்கான், அதெல்லாம் வந்து இவருக்கு வந்து பெருசாக தெரியல. ஆனால் திட்டுற மாதிரி திட்டி எப்படி வந்து எஃப்ஜே வந்து ஒரு சைடில் வந்து அப்படியே தலையாடி விட்டாங்க பாருங்கள். அதாவது ரைட் ஹேண்டில் அடிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து உட்காருப்பாச்சாலும் நீ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீ நல்லா தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஊக்கி விடுறாரு. இவனும் வந்து தலைக்கணம் பிடிச்சி உட்காந்துருக்கான். சரி நம்ம பண்ணது கொஞ்சம் ஓவராகிடுச்சோ, அந்த ஒரு ரிக்ரெட் கூட இல்லை, ஒரு பேசிக் ஹியூமனிட்டி கூட இல்லை, இவெல்லாம் வந்து ஒரு மனுஷ பிறவியா இல்லை என்னன்னு தெரில. இந்த 3 நாள் இவன் முன்னாடி தானே வந்து பாரு வந்து இந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ கூட அவன் உள்ளே இருக்கிற அந்த ஒரு மனுஷன் வந்து வெளியே வரல பாரு, அப்படியே வந்து அரக்கனாவே இருந்திருக்கான். பாரு வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டா, அதனால செய்யட்டும். ஏன் அவங்க வந்து டீம் பிரிக்கும் போது இந்த பாத்ரூம் இல்லை ஃப்ளோரு வெசல் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வேலை பண்ணலையா? ஏதோ ஃபஸ்ட்டு வாரத்தில் நடந்ததை மனசில் வச்சுட்டு இதுதான் பாரு, இவ இப்படி தான் சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்கீங்க. காலையில் இவங்க கிட்ட சாந்திரா கிட்ட சொல்கிறாங்க நான் சாப்பாடு வடித்தேன். ஆமாம், பெரிய விஷயம் சாப்பாடு வடிக்கிறது. அரிசியை போட்டால் சாப்பாடு ஆக போகுது, இது வந்து சாப்பாடு வடித்தாங்களாம். அது மட்டும்தான் இருக்கா வேலை, வேறு எந்த வேலையுமே இல்லையா? விஜிஎஸ் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி ஹியூமனிட்டி இல்லாத ஆளுங்க கூட எப்படி நம்ம வந்து மற்ற கண்டஸ்டன்ஸை வந்து இருக்க வைக்கிறது, அந்த மாதிரி கேட்கணும் இல்லையா? எப்படியா இருந்தாலும் ஒரு லேடி தானே, அவங்க வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு தெரியும். வேணும்னே இப்படி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாதா? அவ்வளோதானா? என்னடா இது ப்ரமோ கொஞ்சம் ஓவராக போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நினச்ச மாதிரி ஆயிடுச்சு, எதுவுமே இல்லை, சப்பையாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். மொட்டை கடுதாசி யார் போட்டால் என்ன போட்டால் அதில் வந்து கரெக்டாக என்ன ஒரு நியாயம் எதுவுமே சொல்ல. நாளைக்கு அதையாவது அட்லீஸ்ட் கேட்பாங்களான்னு பார்க்கலாம். எனிவே இன்னைக்கு எபிசோடை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே.